ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா 4 ஐஃபோன் வந்து இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா iPhone 14 ப்ளஸ்ஸை மட்டும் அக்டோபர் 7 தான் வந்து நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7 நம்ம பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மாலில் இருக்க ஆப்ட்ரானிக் ஸ்டோரில் போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து இந்த iPhone 14 ப்ளஸ்ஸாக வாங்கியிருக்கான். இந்த iPhone 14 ப்ளஸ் எப்படி இருக்குது, இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸாக உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா முதல் முறை 14 ப்ளஸ்ன்ற ஒரு புது மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐஃபோன் பாக்ஸ் பார்த்துடலாம். iPhone 14 ப்ளஸ்ன்னு பின்னாடி சின்னதாக கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேறு எங்கேயும் கொடுக்கல. ஸோ இந்த புல் டேப் வந்து நம்ம இது பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. iPhone 14 ப்ளஸ் ப்ளூ கலர் ரொம்ப மைல்டாக சூப்பராக இருக்குது. சைடில் இருக்க ப்ளூ கலர்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க கவரை ரிமூவ் பண்ணிடலாம். 14 ப்ளஸ் ஹோல்ட் பண்ணும் போதே நல்லா மெஜஸ்டிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அதுக்கப்புறம் ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர் கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் வந்து நம்ம இந்த ஃபோனுக்கும் தனியாக தான் வாங்கணும். ஸோ பூட் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணோடனே கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் லோகோ வந்துருச்சு, அலோன்ற சிம்பிளும் வந்துருச்சு. ஸோ iPhone 14 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்கவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இப்போ வரப்போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து iPhone 14 ப்ளஸ் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீனிக்ஸ் மாலில் வாங்கியிருந்தோம், ஆப்ட்ரானிக்ஸ்ன்ற கடையில் ஏற்கனவே ப்ரீ புக் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஐபேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து இமேஜின் ஸ்டோர் போயிருந்தேன். அங்கே வந்து ப்ரீ புக் பண்ணாமே நாங்கள் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ யாருக்கா வேணுன்னா TTK ரோடு இமேஜின் ஸ்டோரில் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 14 ப்ளஸ் கிடைக்கும். ஸோ 14 ப்ளஸ் கையில் பிடிச்சோன்னே என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் சொல்லலாம். அப்புறம் நியூ சேஞ்சஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 14 ப்ளஸ் அப்படின்ற மாடலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நியூ தான். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபோனு என் கை வச்சு காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ பெரிய ஃபோன் 12 or 13 வந்து போத் சேம் சைஸ் தான். ஒரு ரெஃபரன்ஸ்க்கு சொல்லணுன்னா ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்படி இருக்குது. இங்கே கீழேருந்து வச்சா இவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் சைஸும் பார்த்தீங்கன்னா செம பெருசாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து 14 Pro Max மாதிரியே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெருசாக இருக்கனால உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன் கிடைக்கும். ஸோ யூடியூப் அந்த மாதிரி மல்டிமீடியா கன்சப்ஷன்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 14 ப்ளஸ் வந்து ஒரு பட்ஜெட்டில் சம மாடல். ஏன்னா வந்து 90,000 தான். நீங்கள் வந்து 14 Pro Max வாங்கணுன்னா அது வந்து 1,40,000 ஆகும். ஸோ 50,000 rupees கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா தர மாதிரி இருக்கும். அது வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 14 ப்ளஸ் வாங்கிக்கலாம். ஸோ ரெண்டாவது பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி தான். ஆப்பிள் வந்து 26 hours ப்ளேபேக் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹூ இஸ் த பாஸ்லாம் சொல்கிறது என்னன்னா 14 Pro Max செலவு நிற்கும். ஆப்பிள் கிளைம் பண்ணுறது என்னன்னா 14 Pro Max விடையே நல்லா நிற்கும், இந்த லைனப்லேயே தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே வந்து செம்ம ஈஸியாக கேரண்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 13 Pro Maxே வந்து உங்களால் ஒரு ஃபுல் டேயில் காலி பண்ண முடியாது. ஸோ இதையும் வந்து உங்களால் காலி பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சினிமேட்டிக் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 4Kல இந்த வாட்டி எடுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேபிளைஸ்டாக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்க்ரீன் சைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. நம்மளால் 14 Pro Max வாங்க முடியல அப்படின்னா 14 ப்ளஸ் வாங்கலாம். இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 14 Pro and 14 Pro Max வாங்காதீங்க, 14 வாங்க, இல்லை 14 ப்ளஸ் வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் HDFC மூலமாக 6 months நோ காஸ்ட் EMI என் ஃப்ரெண்ட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 5,000 ஆஃபர் இருந்தது. அதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். See you in a full review. Bye bye.